பொருந்தி வாழ்பவர்க்கும் மா தீர்த்த வேதியர்க்கும் விண் பொருந்தும் தேவர்க்கும் வீடு பேராய் நின்னானை பண் பொருந்த இசைபாடும் பழனம் சேர் என் அப்பனை கண் பொருந்தும் போதத்தும் கைவிடனான் கடவேனோ என்று எம்பெருமானை நான் எப்படி எப்பொழுதுமாக சிந்தித்து கொண்டே இருக்கிறேன். நீற்றினை நிறைய பூசி நித்தலும் நியமம் செய்து ஆற்று நீர் பூரித்து ஆட்டும் அந்தணனாலை கொள்வான் காற்று நாள் அற்றது என்று தருமராசருக்காய் வந்த கூற்றினை குமைப்பர் போலும் குறுகை வீழட்டனாரே என்று சொல்லுவார்களே, அப்படி எம்பெருமானுடைய அழகு, அவருடைய ஆடை அழகு, அவருடைய ஆபரணம் அழகு, அவருடைய மாலை அழகு, அவருடைய தோள் அழகு, அவளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பிராட்டி அழகு என்று அழகுக்கெல்லாம் அழகனாக திரும்ப மிக அழகாக திகழக்கூடிய எம்பெருமான் அண்ணாமலையானை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே என்று சொல்லுவாரே. பாலனாய் கழிந்த நாளும் பனி மலர் கோதை மார்தம் ஏலனாய் கழிந்த நாளும் மெலிவோடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோளிலாது கெட்டேன் சேல் உலாம் பழனவேலி திருக்கொண்டீச்சுரத்தானே என்று எம்பெருமானை பாடி பரவக்கூடிய எல்லா காலத்திலுமாக வாழ்க்கையெல்லாம் கழிந்து கொண்டிருக்க இதோ அழகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பேணித்தொழும் அவர் பொன் உலகு ஆழ பிறங்கு அருளால் ஏணிப்படி நெறியிட்டு கொடுத்து இமையோர் முடிமேல் மாணிக்கம் ஒத்து மரகதம் போன்று வைரம் மன்னி ஆணி கனகமும் ஒத்தும் ஐயாரன் அடித்தளமே என்று அந்த நகைகளை பாருங்களேன். மிக அழகாக மாணிக்கம் ஒத்து மரகதம் போன்று வைரம் மன்னி ஆணி கனகமும் ஒக்கும் என்று சொல்வார்களே, அப்படி அழகாக, அப்படி சிறப்பாக, அப்படி செம்மையாக எம்பெருமான் எழுந்தருளி கொண்டிருக்கக்கூடிய அருமையான காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.